துலாம் ராசி நேர்களே, ஆண்டின் தொடக்கத்திலே உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால இந்த ஆண்டு நல்ல வருடமாகவே இருக்கும் உங்களுக்கு. 6ல் சனி இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த தடங்கல்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய வேலை, புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளை உண்டு பண்ணும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு விவசாயத்தால் லாபங்கள் ஏற்படும். ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படுத்தி தரும். அடிக்கடி வெளியூர் பயணங்களும் ஏற்படும். தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும். சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும். 10ல் குரு உச்சம் பெறறதுனால பேங்க், டீச்சிங் லைனில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அவர் படிக்கிற பசங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். மேலும் நன்மைகள் செய்ய அம்மன் வழிபாடு நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, படாத பாடுபட்ட அந்த விருச்சிக ராசி இந்த ஆண்டு தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் மே 26க்கு அப்புறம் உங்கள் ராசி குரு பார்க்கறதுனால, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால இப்போ தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில், புதிய தொழில் தொடங்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு பண்ணும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். நல்ல பெயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரம். மேலும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமும் இன்னும் நன்றாக இருக்கும். மேலும் நன்மைகள் செய்ய முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது. தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசி குரு பார்க்கறதுனால தொடக்கம் கொஞ்சம் நன்றாக இருந்தாலும் 4ல் சனி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. வரவுக்கு மீறிய செலவுகளும் உண்டு பண்ணும். அதை சுபவெளி செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அது மெயின். அப்புறம் 3ல் ராகு இருக்கிறனால ராகு இப்போ குரு பார்வை இருக்கும்போது நல்லது செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் வர்ற குரு பயிற்சி உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் உச்சம் பெறுகிறார். 8ல் நம்ம ராசி 8ல் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்க வேண்டியதில்லை. ராசிநாதன் 8ல் உச்சம் பெற்றாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் நேர் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாது. அதே மாதிரி 4ஆம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ட சனியால் எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு பண்ணும். சொந்த வீடு அமையும். இந்த வீடு கட்டுவோம்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம். அதெல்லாம் நடைபெறும். கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறதுனால சுபவெளி செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் நன்மை செய்ய குரு வழிபாடு ரொம்ப நல்லது. அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது.